Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான Aqua Moody Tone Retouching நம்மளோட மொபைலில் அதுவும் லைட் ரூமில் எப்படி ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ எந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எந்த ஸ்டெப் வரணும், என்ன வேல்யூ வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெக்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தரிக்க விட்டுருங்க. வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டடு. ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கலர்ஸ் கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெம்பரேச்சரை வந்து ஒரு +10க்கு செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டின்னு வந்து ஒரு +8க்கு செட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வைப்ரன்ஸை வந்து ஒரு +12க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி ஒரு ஐக்கான் இருக்கும், மிக்ஸ் டூல் ஐக்கான்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வந்து இந்த ஐக்கான் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு லூமினஸ் இருக்குல்ல, லூமினன்ஸை மட்டும் ஒரு +20க்கு செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆரஞ்சை கிளிக் பண்ணிவிட்டு ஆரஞ்சில் லூமினஸை மட்டும் ஒரு +30க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லோ கிளிக் பண்ணிவிட்டு யூஜ் வந்து ஒரு +100க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை வந்து ஒரு +21க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லூமினஸை வந்து ஒரு +14க்கு செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளூ கலரை கிளிக் பண்ணிவிட்டு யூஜ் வந்து ஒரு -30க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் வந்து ஒரு +71க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லூமினஸை வந்து ஒரு +10க்கு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ மேலே இருக்க டன் ஆப்ஷன் கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஓகே. இப்போ இந்த இமேஜை சேவ் பண்ணிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் டு டிவைஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். ஓகே, இங்கே ஓகே கொடுத்துடலாம். ஓகே, இப்போது மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெலீட் இதை கிளிக் பண்ணுறேங்க. இங்கேயே டெலீட்டை கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்களா ஒரு இமேஜ், அதே இமேஜை திரும்ப ஆட் பண்ணுங்கள். ஓகே, சேவ் பண்ண இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெம்பரேச்சர் மட்டும் ஒரு 14க்கு செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டின்னு வந்து ஒரு +7க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியோர் ஐக்கான் இருக்கும், மிக்ஸ் டூல் ஐக்கான் சொல்லுவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எல்லோ கலரை கிளிக் பண்ணிவிட்டு யூஜ் வந்து ஒரு -90க்கு செட் பண்ணுறேன். சேச்சுரேஷன் வந்து ஒரு -51க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினஸை வந்து ஒரு +10க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு யூஜ் வந்து ஒரு +100க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை வந்து ஒரு -41க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லூமினஸை வந்து ஒரு 14க்கு செட் பண்ணுறேன், +14. நெக்ஸ்ட்டு ப்ளூவை கிளிக் பண்ணிவிட்டு யூஜ் வந்து ஒரு -90க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் வந்து ஒரு
80. நெக்ஸ்ட்டு லூமினஸ் வந்து ஒரு ப்ளஸ். ஓகே, இப்போ மேலே இருக்க டன் ஆப்ஷனை கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போது இந்த இமேஜும் சேவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு டிவைஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறங்க. 2 ஸ்டெப்பும் கம்ப்ளீட்டடு. அடுத்து லாஸ்ட் ஸ்டெப்பு தான். இங்கே ஓகே கொடுத்துட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து டெலீட் ஆகிடும். ஓகே, அகெயின் இப்போ சேவ் பண்ண இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் வந்து நம்ம இப்போ சேவ் பண்ண இமேஜ். ஸோ இந்த இமேஜ் வந்து நான் இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே இருக்க மிக்ஸ் டூல் ஐக்கான் இருக்குல்ல குட்டியாக, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் க்ரீன் கலரை கிளிக் பண்ணிவிட்டு யூஜ் மட்டும் ஒரு ப்ளஸ் 100க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை வந்து ஒரு ப்ளஸ் 50க்கு செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லூமினஸை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணி ஒரு 16க்கு செட் பண்ணுறேன், -16. ஓகே, இப்போ டன் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை குட்டியாக சூரியன் போட்ட மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு +11க்கு செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைலைட்டை வந்து ஒரு +19க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோ வந்து ஒரு -64க்கு செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒயிட்டுன்னு இருக்கும். ஸோ ஒயிட்டை வந்து ஒரு +13க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கீழே பிளாக்குன்னு இருக்கும். ஸோ பிளாக் வந்து மைனஸ் பண்ணி ஒரு 4, ஒரு 6, ஒரு 5க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ், அதாவது இந்த ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளாரிட்டி வந்து ஒரு +11க்கு செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டென்சிட்டின்னு இருக்கும், டென்சிட்டி, அதை வந்து ஒரு +12க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே வந்து விக்னேட்டுன்னு இருக்கும். ஸோ விக்னேட்டை வந்து கம்மி பண்ணி ஒரு 34க்கு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மிட் பாயிண்ட்டுன்னு இருக்கும். ஸோ மிட் பாயிண்ட்டை வந்து கம்மி பண்ணி ஒரு 46க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே வந்து ஃபெதர்ன்னு இருக்கும். ஸோ ஃபெதரை வந்து ஒரு 87க்கு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்னஸை வந்து ஒரு +31க்கு செட் பண்ணுறேன். ஓகே, அது கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மாஸ்கிங்னு இருக்கும், மாஸ்கிங்கை வந்து ஒரு +14க்கு செட் பண்ணுறேன். அது கீழே வந்து நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ நாய்ஸ் ரெடக்ஷனை வந்து ஒரு +40க்கு செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ரொம்ப தேவையில்ல, ஒரு 9க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வந்து கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 51 ஓகே. நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம், 45க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்மூத்னஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 83க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டியார் ஆப்ஷன் இருக்கும், ஆப்டமிஸ்டிக்னு சொல்லுவோம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் த குரோமேட்டிக் அப்ரவேஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை எனேபிள் பண்ணுறங்க. ஓகே, ஓவராலாக அது பிஃபோர் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தா இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் செகண்ட் டைம் வந்து சேவ் பண்ணி இமேஜை ஃபைனல் அவுட்புட்டாக கொடுத்துருக்கேன். இது ஆஃப்டர். ரொம்ப ஈஸியாக அண்ட் வேறு லெவலான அக்வா மூட் டோன் ரீடச்சிங்கை நம்மளோட மொபைலில் வந்து எடிட் பண்ணிக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்டு இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெக்லர் சப்ஸ்கிரைப் பண்ணு தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ அப்பப்போ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மிஸ் பண்ண பார்க்கலாம். என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம்
SD.